ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்னைக்கு நாம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோல டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் அந்த டாபிக்ல பேசிக் டேர்ம்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது பெராமீட்டர்ஸ்னா என்ன, சாம்பிள்னா என்ன, சாம்பிளோட டைப்ஸ் எப்படி இருக்கும், எரர் எப்படி இருக்கும், அதில் டைப் 1 எரர்னா என்ன, டைப் 2 எரர்னா என்னது, அதுக்கப்புறம் நல் ஹைபோதசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ், கிரிட்டிக்கல் ரீஜன், இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக நாம் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐகார்ட் பட்டன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க பார்ட் 2 வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்மால் சாம்பிள்ஸ். அதாவது பாப்புலேஷன் வந்து ஒரு சாம்பிளை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாம்பிள் வந்து ஸ்மால் சாம்பிளா இல்லைனா லார்ஜ் சாம்பிளா அப்படிங்கிறத எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த சாம்பிளோட சைஸை நாம பார்க்கணும். அந்த சைஸ் வந்து 30 விட சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா, அதாவது லெஸ் தென் 30 இருந்துச்சுன்னா அந்த சாம்பிள் ஸ்மால் சாம்பிள். சப்போஸ் அந்த சாம்பிளோட சைஸ் வந்து 30 இல்லைனா 30 விட அதிகமாவோ இருந்துச்சுன்னா, அதாவது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 30 இருந்துச்சுன்னா அந்த சாம்பிள் லார்ஜ் சாம்பிள். அதுதான் இப்போ டெஃபினேஷன்ல கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். டெஃபினேஷன்: when the size of the sample n is less than 30, then the sample is called a small sample. That is, when n is less than 30, the sample is called small sample. இந்த மாதிரி கொடுத்திருந்த சாம்பிள் வந்து ஒரு ஸ்மால் சாம்பிள் தான் அப்படின்ட்டு நாம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபர்தரா அந்த சாம்பிளை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு இந்த 3 டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், அதுக்கப்புறம் chi-square டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட் தான் இருக்கானா அப்படிலாம் இல்லை, நிறைய டெஸ்ட் இருக்கு ஸ்மால் சாம்பிளை டெஸ்ட் பண்றதுக்கு. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்டா சீக்கிரமா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த 3 டெஸ்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட். இந்த ஸ்டூடெண்ட் டி டெஸ்டோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். The student's t is defined by the statistic t is equal to x bar minus mu divided by s by root n. x bar is equal to sigma xi divided by n. இதுல n அப்படிங்கிறது சாம்பிளோட சைஸ். நெக்ஸ்ட் மியூனா என்னன்னா பாப்புலேஷனோடைய மீன். நெக்ஸ்ட் எஸ் ஸ்கொயர், இதோட ஃபார்முலா 1/n-1 சிக்மா xi minus x bar the whole square. இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக வந்து நம்ம வேரியன்ஸ்க்கு வந்து 1/n அப்படின்னு எழுதுவோம், கரெக்டுங்களா? பட் டி டெஸ்ட்ல எஸ் ஸ்கொயருக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 1/n-1 அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. டி டெஸ்ட்னு வரும்போது எஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல n-1 அப்படின்ட்டு வரணும். இதுல சப்போஸ் நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து டைரக்டா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கொஸ்டின்ல அப்படின்னா, அப்போ நாம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். t is equal to x bar minus mu divided by standard deviation divided by root of n-1. இந்த மாதிரி இந்த ஃபார்முலா அப்படிலாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, அந்த ஃபார்முலா. இதுல ஏதோ ஒரு ஃபார்முலா நாம யூஸ் பண்ணி இந்த வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுடைய கால்குலேட்டட் வேல்யூ. இதுக்கப்புறமா இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது சாம்பிளோட சைஸ் n அப்படின்னு இருக்கும்போது டி டெஸ்ட்ல டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து n-1 அப்படின்னு இருக்கும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம யூஸ் பண்றோம். சாம்பிளோட சைஸ் வந்து 20 அப்படின்னா நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 20-1 தட் இஸ் 19 இருக்கும். புரியுதுங்களா? அதுல இருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ நமக்கு 19 அப்படின்ட்டு வரும். அதனால இப்போ சைஸ் வந்து n அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து n-1. ஓகே, இதுக்கப்புறமா இதுக்கு டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வேல்யூ நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நான் ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டேபிள் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ நாம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுதான் வந்து டேபிள் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால்குலேட்டட் வேல்யூவையும் டேபிள் வேல்யூவையும் நாம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கால்குலேட்டட் வேல்யூஸ் லெஸ் தென் டேபிள் வேல்யூவா இருந்துச்சுன்னா, அதாவது கால்குலேட்டட் வேல்யூ வந்து டேபிள் வேல்யூவை விட சின்ன நம்பரா இருந்துச்சு அப்படின்னா, அப்போ நம்மளோட ஹைபோதசிஸ் இந்த நல் ஹைபோதசிஸ் H0 வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சப்போஸ் கால்குலேட்டட் வேல்யூ வந்து டேபிள் வேல்யூ விட அதிகமா இருந்துச்சுன்னா, தட் இஸ் இஃப் கால்குலேட்டட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூ, இந்த கேஸ்ல நாம H0 ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அதை தான் நம்ம பாயிண்ட்ஸா கொடுத்துருக்கோம். வாங்க இதுல நம்மளோட ஃபர்ஸ்ட் நோட்டை பார்த்துடலாம். If the standard deviation of a sample is given directly, then the statistic is given by
t is equal to x bar minus mu divided by standard deviation divided by root of n minus 1. Second point, if the calculated value of t exceeds the table value of t at 5% or 1% level of significance, then the null hypothesis H0 is rejected at 5% level or 1% level of significance. Next, third point, if the calculated value of t is less than the tabulated value of t at 5% or 1% level, then the null hypothesis H0 is accepted at 5% or 1% level of significance. Next, confidence limit or fiducial limit for mu. அதாவது டி அப்படிங்கிறது டேபிள் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் n-1 வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்படி இருக்கும்போது கான்ஃபிடன்ஸ் லிமிட் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பார் பிளஸ் ஆர் மைனஸ் டி 0.05 எஸ் பை ரூட் என். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எக்ஸ் பார் அப்படிங்கிறது சாம்பிளோட மீன். எஸ்ஸுக்கு ஃபார்ம்ல நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதுதான் என்னங்கிறது அந்த சாம்பிளோடைய சைஸ். ஓகே, இதில் இந்த டி 0.05 இதை வந்து ஏன் அப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா இது வந்து 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸாக இருக்கும்போது கிடைச்ச டேபிள் வேல்யூ. அப்போ வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து n-1 இருக்கும். ஓகேவா, அதாவது 5% ஆஃப் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா இந்த லிமிட் எப்படி இருக்கும்னா 100லேருந்து 5% மைனஸ் பண்ணிடுங்க, என்ன வரும் 95% வருமா. ஓகே, அப்போது இந்த லிமிட்டுங்கிறது என்ன அப்படின்னா 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட் ஃபார் மியூ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுவே சப்போஸ் நீங்கள் வந்து டேபிள் வேல்யூ பார்க்குறீங்க ஆனால் 10% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த டேபிள் வேல்யூ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா டி 0.10 அப்படின்னு எழுதணும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து n-1 தான். அப்போது இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்ன இருக்குன்னா 10%. ஓகே, அப்போ கான்ஃபிடன்ஸ் லிமிட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 100லேருந்து 10 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 19 வருமா. ஓகே, அப்போது கான்ஃபிடன்ஸ் லிமிட் 90% ஃபார் மியூக்கு எப்படி இருக்கும்னா x bar plus or minus t 0.10 s by root n அப்படி நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதையே தான் வந்து நாம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். பாருங்க, x bar minus t 0.05 s by root n is less than or equal to mu is less than or equal to x bar plus t 0.05 s by root n. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் டி டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீன். அதாவது எந்தெந்த கேஸ்லலாம் வந்து நம்ம அந்த ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீன் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன்லேருந்து சாம்பிள் எடுத்து நாம் டெஸ்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு ஸ்பெசிஃபைடு மீன் மியூனாட் இருக்கிற மாதிரி அந்த பாப்புலேஷன் நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டி டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சாம்பிள் இருக்குது, அதுக்கு ஒரு மீன் இருக்கும். அதே மாதிரி ஒரு பாப்புலேஷன், அதுக்கு ஒரு மீன் இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கா, அதாவது இந்த ரெண்டு மீனுமே வந்து சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டி டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் டி டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீன். சப்போஸ் வி வாண்ட் டு டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இஃப் a random sample xi of size n has been drawn from a normal population with a specified mean mu naught. Next, second point, if a sample mean differs significantly from the hypothetical value mu naught of the population mean. So, in the case la test statistic எப்படி இருக்கும்னா t is equal to x bar minus mu divided by s by root n. ஓகே, இந்த இதில் இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். t is equal to x bar minus mu divided by standard deviation by root of n-1. அதாவது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் டி டெஸ்ட் ஃபார் டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன்ஸ். அதாவது ஒரு பாப்புலேஷன் இருக்குது, இந்த பாப்புலேஷன்லேருந்து 2 சாம்பிள் வந்து நாம் எடுத்திருக்கோம். ஓகே, சாம்பிள் 1 அண்ட் சாம்பிள் 2. இந்த ஃபஸ்ட்டு சாம்பிள் இருக்கு இல்லையா, அதோட சைஸ் வந்து n1 அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் சாம்பிள் இருக்குல்ல, அதோட சைஸ் வந்து n2. ஃபஸ்ட்டு சாம்பிளோட மீன் வந்து x1 பார் அண்ட் செகண்ட் சாம்பிளோட மீன் வந்து x2 பார். ஓகே, இப்போ நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 சாம்பிள் இருக்கு இல்லையா, இந்த 2 சாம்பிள் வந்து மீனில் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நாம் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது t is equal to x1 bar minus x2 bar
டிவைட் பை எஸ் இன்டூ ரூட் ஆஃப் 1/n1 ப்ளஸ் 1/n2. இதுதான் வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கோட ஃபார்முலா. இதில் எஸ்னா என்ன அப்படின்னா, அதாவது எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதான் வந்து எஸ் ஸ்கொயரோட ஃபார்முலா. எஸ் வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா x1 மைனஸ் x1 பார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா x2 மைனஸ் x2 பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n1 ப்ளஸ் n2 மைனஸ் 2. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/n1 plus n2 minus 2 into n1 into s1 square plus n2 into s2 square. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம s ஸ்கொயரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா s கிடைக்கும். அதை இங்கே நாம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதில் இந்த s1 ஸ்கொயர் அண்ட் s2 ஸ்கொயர்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். s1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/n1 மைனஸ் 1 சிக்மா x1i மைனஸ் x1 பார் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதில் n1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சாம்பிளோட சைஸு, x1 பார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சாம்பிளோட மீன். ஓகே, x1i இது வந்து ஏன் அப்படி கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு சாம்பிள்லேருந்து எடுத்த அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் x1iன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் 1 வந்து ஃபிக்ஸ்டு தான். அப்போ இது வந்து ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு சாம்பிளோட அப்சர்வேஷன்ஸ் அதுதான் வந்து xi. ஓகேவா, அதே மாதிரி s2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/n2 மைனஸ் 1 சிக்மா x2j மைனஸ் x2 பார் த ஹோல் ஸ்கொயர். இதுலேயும் அதே தான். n2ங்கிறது செகண்ட் சாம்பிளோட சைஸு, x2 பாருங்கிறது செகண்ட் சாம்பிளோட மீன், அதுக்கப்புறம் x2jங்கிறது செகண்ட் சாம்பிள் எடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து கிடைச்ச அந்த அப்சர்வேஷன்ஸ். ஓகே, ஸோ அதுதான். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம s1 ஸ்கொயர் s2 ஸ்கொயரை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த s ஸ்கொயரில் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் ஒரு சாம்பிள் கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஸ்மால் சாம்பிளில் வருமா இல்லை லார்ஜ் சாம்பிளில் வருமா அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், ஸ்மால் சாம்பிளில் என்னென்ன டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், அதில் பர்டிகுலராக வந்து டி டெஸ்ட்டை பற்றி பார்த்துருக்கோம், அதாவது ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டி டெஸ்ட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.